நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான ஆனியன் சமோசா வீட்டில் நம்ம எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு மைதா மாவு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு பொடி உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூடவே கொஞ்சம் ஆயிலும் ஊற்றி நல்லா இது மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சமோசாவுக்கு தேவையான அந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக பல்லாரி வெங்காயத்தை நல்லா இது மாதிரி சன்னமாக அறுத்து எடுத்து வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு சிக்கன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் அதையும் போட்டு வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா இந்த ஆனியனை வணக்கி எடுத்துக்கணும். ரொம்ப வேக விட வேண்டாம், ஓரளவுக்கு, அதாவது ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததையும் தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற அந்த மாவை சப்பாத்தி உருண்டைங்க மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டி அந்த சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரியே நல்லா லேசாக தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு நல்லா 2 பக்கமும் லைட்டாக வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம சமோசாவுக்கு செய்கிறதுக்கு சீட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு அந்த கார்னரெல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா நீல வாக்கில் அந்த சப்பாத்தி அந்த சமோசா சீட்டுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி. அதுக்கப்புறமா அதைய நம்ம முக்கோண வடிவில் இது மாதிரி மடித்து எடுத்து கோன் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஒட்டுறக்காக அந்த மேல் பகுதியில் மட்டும் கொஞ்சம் மைதா மாவு தண்ணி கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சு அதை அந்த இடத்துல தடவி விட்டு மடித்து ஒட்டுனீங்கன்னா அருமையான சமோசாவுக்கு தேவையான அந்த பேக்கிங் ரெடி ஆயிரும். அது மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா அந்த சமோசா மாவுகளையும் போட்டு எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான ஆனியன் சமோசா ரெடி ஆயிரும். இதே போல் செஞ்சு கொடுங்க. நம்ம ஷீட் ரெடி பண்ணும்போது கட் பண்ண அந்த மீதி இருக்கிற இதையும் லாஸ்ட்டாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்து அந்த ஸ்டஃபிங்க்கு வறுத்து வச்சுருந்த ஆனியன் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா அதையும் விரும்பி சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்